ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அத்தனை ட்ரேட் ரிக்வெஸ்ட் வந்தும் மதிஷா பத்திரானாவை ட்ரேட் பண்ணாம ரிலீஸ் பண்ணதுக்கான காரணத்தை சிஇஓ காசி விஸ்வநாதனே சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தியும் மதிஷா பத்திரானா எந்த டீமுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறத பத்தியும் தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே அந்த ஹைப்பை கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ரீசெண்டா எல்லா டீம்ஸுமே அவங்களோட ரிலீஸ் அண்ட் ரீடைன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. இதுல நிறைய சர்ப்ரைசிங் நேம்ஸும் இருந்துச்சு. அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸால ட்ரேட் செய்யப்பட்ட ஜடேஜாவோட ட்ரேட் சர்ப்ரைசிங்காக இருந்தாலும் அதுக்கடுத்து ஷாக்கிங் ரிலீஸாக இருந்தது பத்திரானாவோட ரிலீஸ் தான். சிஎஸ்கே 2023ல கப் வின் பண்றாங்க. அதுல பத்திரானாவோட கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருந்துச்சு. 2024 அண்ட் 2025 எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் அவரால் கொடுக்க முடியல. எக்கனாமியும் எபோவ் 10 இருந்துச்சு. மேபி இந்த சில ரீசன்ஸ்னால இவரை வெளியே விட்டுருக்கலாம். இதுல ஷாக்கிங்கான நியூஸாக இருந்தது என்ன அப்படின்னா, பத்திரானா ஒரு ஸ்டாண்டர்ட் டெத் பவுலர். அவருக்கு நிறைய ட்ரேட் ரிக்வெஸ்ட் மல்டிபிள் டீம்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இருந்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவரை ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்ங்கிறத சிஇஓவே இப்போதைக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரெவ் ஸ்போர்ட்ஸுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி நாங்க சஞ்சுவை ட்ரேட் பண்ணிட்டோம் அண்ட் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ஒரு பிக் பர்ஸோட போனோம்ட்டு பர்சனலா நாங்க விரும்பணும். ஸோ கொஞ்சம் நல்ல பர்ஸ் அமௌண்ட் கையில இருந்துச்சு அப்படின்னா நல்ல விதமான காம்பினேஷன் அமைக்கலாம் மாதிரி நாங்க பிலீவ் பண்றோம். சோ அந்த ரீசனை மைண்ட்ல வச்சு தான் நாங்க பத்திரானாவை ட்ரேட் பண்ணல, ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் பத்திரானாவோட பிரைஸ் அமௌண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா 13 crore. கண்டிப்பா 13 crore கொஞ்சம் நல்ல பட்ஜெட் தான். பட் என்னதான் இருந்தாலும் ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய அளவுக்கு ஃபார்ம் இல்ல, அது உண்மைதான். பட் பத்திரானா மாதிரியான ஒரு பிளேயரை திரும்ப அந்த அமௌண்ட்டுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சிஓவும் சொன்னாரு, we will try to get him back into. பட் ஆக்ஷன் டைனமிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுபடி பார்த்தா எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். இன்ஃபேக்ட் கேகேஆர் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணல அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸால எடுக்க முடியும். பட் எந்த அளவுக்கு கம்மியா எடுக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம், அப்படி எந்த டீம்லாம் ப்ரோ பத்திரானாவை ட்ரேட்ல கேட்டாங்கன்ட்டு. சஞ்சுவை ட்ரேட் பண்ணாங்கல்ல, அப்ப ஆர்ஆர் பத்திரானாவை கேட்டிருக்காங்க. பட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜடேஜா அண்ட் சாம் கரனை கொடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்ட ஒரு ட்ரேட் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை சிஎஸ்கேல விளையாடுறதுக்கு அவங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க. சோ பிபிகேஎஸ் அதுல ஓகே தான். பட் அவங்க திருப்பி கேட்ட பிளேயர் தான் நம்மளோட பத்திரானா. இந்த ட்ரேடையும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். சோ இந்த ரெண்டு ட்ரேடையும் ரிஜெக்ட் பண்ணி தான் இவரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி ஆக்ஷன்ல பஞ்சாப் கிங்ஸ் அப்படி இல்லைன்னா ஆர்ஆர் இந்த மாதிரியான டீம்ஸ் பத்திரானாவுக்கு போட்டி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவர் எந்த டீமுக்கு ப்ரோ போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பர்சனலி அவரு கேகேஆர் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் பிலீவ் பண்றேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேகேஆர் அவங்களோட 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஆண்ட்ரிச் நாட்ஜி, இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன். சோ இந்த பிளேஸுக்கு இன்னொரு ஃபாரின் பிளேயரை வச்சு நிரப்பணும்னு பாப்பாங்க. அந்த பிளேஸுக்கு பத்திரானா சூட் ஆவாருங்கிற மாதிரி பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோராவை ரீடைன் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே பவர் பிளேல டெலிவர் பண்ணக்கூடிய பவுலர். சோ டெத்ல பத்திரானா இருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ட்டு நான் ஃபீல் பண்றேன். இது பத்தாதுன்ட்டு உம்ரான் மலிக்கையும் அவங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் பாக்குறப்ப பக்கா பவுலிங் அட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு சைடும் கேமரன் கிரீனும் மோஸ்ட்லி கேகேஆர் தான் போவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா கேகேஆருக்கு ரொம்பவே சூப்பர்பாவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நியர்லி 64 crores கிட்ட வச்சிருக்காங்க. அதுல மினிமம் 30 crores கிட்ட இந்த ரெண்டு பிளேயர்ஸுக்கும் செலவு பண்றலாம் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். சோ ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மதிஷா பத்திரானாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தானா, இல்ல சிஇஓ சொல்ற மாதிரி திரும்ப எடுக்கிறதுக்கு அவங்க சான்சஸ் இருக்கா? கொல்கத்தாவுக்கு பக்காவா இவர் சூட் ஆவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மறக்காம அந்த ஹைப் கொடுத்துருங்க. அது கண்டிப்பா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.